Hello guys, welcome to my channel. என் பேர் ஜெய்சி விக்டோரியா. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு வந்து நம்ம ஒரு பிரைடல் ஒர்க் vlog வந்து பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்துட்டு ஒர்க்குக்கு வந்துட்டு கிளம்பிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஈவினிங் வந்துட்டு ரிசப்ஷன் செஷன் இருக்குது, நாளைக்கு மார்னிங் வந்துட்டு முகூர்த்தம் செஷன் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு செஷனும் எப்படி போகுது அப்படின்றது தான் வந்துட்டு உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். ரெண்டுமே ஒரே கிளைண்ட் தான், அவங்களுக்கு தான் வந்துட்டு இன்னைக்கு ரிசப்ஷன், நாளைக்கு வந்துட்டு வெட்டிங். ஸோ எப்படி போகுது அப்படின்றத பார்ப்போமா? அதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு ரெடி ஆகிக்கிறேன். ரெடி ஆகிட்டு அங்கே போயிட்டு ஒர்க் எப்படி போகுது, அதுக்கப்புறம் என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படின்றத என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்துட்டு காமிக்கிறேன். ஓகேவா? இப்போ வந்து நம்ம கிளம்புவோம். லைட்டாக வந்துட்டு ஃபேஸை வந்துட்டு பட்டி டிங்கரிங் பார்த்துக்கலாம். நான் வந்துட்டு மாய்ஸ்சரைசர் வந்துட்டு அப்ளை பண்ண போகிறேன். மாய்ஸ்சரைசருக்கு வந்துட்டு பான்ஸோட இந்த லைட் ஜெல் மாய்ஸ்சரைசர் வந்துட்டு யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஆக்சுவலாக ப்ரைடல் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடிக்கடி போயிட்டு தான் வந்துட்டு இருக்கோம். ஆனால் வீடியோ தான் வந்துட்டு நான் எடுக்க மாட்டேங்கிறேன். நான் வந்துட்டு vlogல போஸ்ட் பண்ணல அப்படின்றதுனால யாரும் வந்துட்டு நான் ப்ரைடல் ஒர்க் போகல அப்படின்றது நினச்சிக்காதீங்க. ஏன்னா சில பேர் அப்படி தான் நினச்சிட்டு இருக்காங்க. எனக்கு இப்போ தான் ரீசெண்டாக தெரிய வந்துச்சு. என்னோட ப்ரைடல் ஒர்க் நான் வந்து ரெகுலராக நான் போகிறது அது எல்லாமே வந்துட்டு என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டிலில் வந்துட்டு நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் வந்துட்டு அதில் செக் பண்ணுங்கள். உங்களுக்கும் வந்துட்டு பிக் டே இருக்குது, வெட்டிங் இருக்குது, என்கேஜ்மெண்ட் இருக்குது, பேபி ஷவர், அதுக்கப்புறம் வேறு என்ன எதுனாலும் உங்களுக்கு வந்து மேக்கப் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு நினச்சிங்கன்னா என்னை வந்துட்டு காண்டாக்ட் பண்ணலாம். மூஞ்சி ஏன் இந்த கன்றாவி கோலத்தில் இருக்குன்னு தெரியல. ஸோ என் கூட அசிஸ்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு சித்ரா வந்து வருவாங்க. ஹோப்ஃபுல்லி இன்னும் ஒரு 1 hourல வந்துட்டு வந்துடுவா அப்படின்ட்டு நினைக்கிறேன். மாய்ஸ்சரைசர் தான் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த ஸ்பின்ஸ் பிபி டேல்க் வந்துட்டு யூஸ் பண்ண போகிறேன். நான் வந்து காம்பேக்ட் எல்லாம் வந்து ரெகுலர் பேஸிஸாக யூஸ் பண்ண மாட்டேன். டக்குன்னு இந்த மாதிரி கிளம்பும்போது இந்த பிபி டேல்க் தான் வந்துட்டு யூஸ் பண்ணுவேன். இவ்வளோண்டு எடுத்துப்பேன்னா அது என்ன பண்ணுவேன்னா லைட்டாக இப்படி எடுத்துகிட்டு ஜஸ்ட் பேக் பண்ணி அப்ளை பண்ணிப்பேன், அவ்வளோதான். இந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா எனக்கு வந்துட்டு இது ஏதோ கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும் என்னோடய ஃபேஸ் பார்க்குறதுக்கு எனக்கு. அதனால் இது தாண்டி நான் வேறு எதுவுமே வந்து போட்டுக்க மாட்டேன். அதாவது இந்த ஃபவுண்டேஷனோ இல்லை கன்சீலரோ இல்லை காம்பேக்டு அதை நான் வந்துட்டு போட மாட்டேன். எப்போனா ரொம்ப ரேர் கேஸில் எனக்கே வந்துட்டு தோணுச்சு அப்படின்றப்போ மட்டும் கன்சீலர்லாம் அப்ளை பண்ணிப்பேன். அவ்வளோதான். பவுடர் வந்துட்டு அப்ளை பண்ணியாச்சு. அடுத்து நான் சுகர்லேருந்து இந்த ப்ளஷ் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இது வந்துட்டு சால்மன் சூப்பர் ஸ்டார் அப்படின்ற ஷேட். இது லைட்டாக வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். சடனாக எனக்கு வந்துட்டு தோணும் ப்ளஷ் எல்லாம் போட்டு போகலாம், ஐஷேடோ வச்சுட்டு போகலாம் அப்படின்ட்டு. இன்றைக்கி வந்துட்டு எனக்கு தோணிருக்கு. அதனால் கொஞ்சம் அழகாக ட்ரெஸ்டப்பாக போவோம். எப்படியும் வந்துட்டு இங்கேருந்து அழகாக ட்ரெஸ்டப்பாக போவேன்னா கேப் ஏறி அங்கே லொக்கேஷன் ரீச் ஆகிறதுக்குள்ளே தீஞ்சி போய் அந்த இடத்துல நான் போய் இறங்குவேன். ஏன் தான் அப்படி ஆகும்னு தெரில. அதனால தான் மேக்ஸிமம் நான் வந்துட்டு ப்ரைடல் ஒர்க் போகிறப்போ ப்ரைடை மட்டும்தான் வந்துட்டு வீடியோவில் கவர் பண்ண சொல்வேன். என்னை வந்துட்டு நான் வீடியோவில் வந்து கவர் பண்ண வேண்டாம்னு சொல்லிடுவேன் என் கூட வரவங்கள. இன்னைக்கு பார்ப்போம் எப்படி தான் இருக்கேன் அப்படின்ட்டு. எனக்கும் வந்துட்டு மற்ற ஆர்டிஸ்டோட பேஜஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருக்கும். அவங்க வந்துட்டு அவங்க ஒர்க் பண்ணுறது வந்து அழகாக வீடியோ எடுத்திருப்பாங்களா, அந்த மாதிரி நான் வந்துட்டு என்னையும் எடுக்க சொல்லலாம் அப்படின்னு வந்துட்டு யோசிப்பேன். ஆனால் வந்துட்டு லைட்டாக கண்ணாடியில் எட்டி பார்ப்பேன். மூஞ்சி வந்துட்டு தீஞ்ச நிலமையில இருக்குமா, சரி வேண்டாம் நம்ம வந்துட்டு அழகாக ப்ரைடை மட்டும் கவர் பண்ண சொல்லுவோம் அப்படின்ட்டு ப்ரைடை மட்டும் எடுக்க சொல்லிடுவேன். இப்படி தான் வந்துட்டு எல்லாம் ப்ரைடல் ஒர்க்கும் போவோம். சரி, நான் வந்துட்டு இதுக்கப்புறம் உங்களுக்கு வாய்ஸ் ஓவர்லேயே வந்துட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இந்த மாதிரி பேசிகிட்டே நான் வந்துட்டு பண்ணிகிட்டே இருந்தேன்னா கண்டிப்பாக லேட் ஆகிடும். அதனால் நம்ம வந்துட்டு இதுக்கப்புறம் வாய்ஸ் ஓவரில் பார்க்கலாம். ஸோ அடுத்து வந்துட்டு நான் ஐஷேடோ அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த 4 கலர் பேலட் வந்து ஒன்று எடுத்துக்கிட்டேன்னா இதுலேருந்து ஒரு சிங்கிள் ஷேட் மட்டும் எடுத்து நான் என்னோடய லெட்ஸில் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் ஐப்ரோஸ்க்கு வந்துட்டு நான் பிஏசியோட இந்த ஐப்ரோ என்ஹான்சர் இது வந்து எடுத்துக்கிட்டேன். இதை வச்சு ஐப்ரோ ஃபில் பண்ணியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு எனக்கு இன்றைக்கி என்னமோ ஐலைனர்லாம் போட்டு போகணும் அப்படின்ட்டு தோணுச்சா, அதனால் ஐலைனரும் யூஸ் பண்ணிக்கிட்டு அது வந்துட்டு ஸ்விஸ் பியூட்டியோட ஐலைனர். ஸோ ஐலைனர் வந்துட்டு சும்மா ஒரு சின்ன லைன் மட்டும் போட்டுட்டு அடுத்து காஜலுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ப்ரௌன் கலர் காஜல் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ தட் அது வந்துட்டு ஒரு நேச்சுரலான லுக் கொடுக்கும். அண்ட் ஆல்சோ ரொம்ப சின்னதாக தெரியாது கண்ணு. ஸோ அதனால் இது யூஸ் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்துட்டு என்னோட மோஸ்ட் ஃபேவரட் ப்ராடக்ட் ஆகிடுச்சு இது வந்துட்டு மார்ஸோட மஸ்காரா, டபுள் மஸ்காரா. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஸ்டெப் 1 சொல்லிட்டு அந்த வாண்ட் வந்து ஒன்று இருக்குமா, அண்ட் ஸ்டெப் 2ன்னு சொல்லிட்டு இந்த வாண்ட் வந்துட்டு யூஸ் பண்ணும்போது லேஷஸ் வந்து செம்ம திக்காக அப்படி லாங்காக வந்து காட்டும். உங்களுக்கே வந்துட்டு அப்படி டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்களேன். ஸோ இந்த கண்ணில் வந்துட்டு நான் அந்த ஸ்டெப் 1 மட்டும் தான் போட்டிருந்தேன். அண்ட் இப்போ நான் யூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா ஸ்டெப் 2. அது வந்து யூஸ் பண்ணதுமே செம்ம லாங்காக வந்துட்டு தெரியும். நெக்ஸ்ட் வந்துட்டு லிப்ஸ்டிக் வந்துட்டு நான் 2 லிப்ஸ்டிக் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஒன்று வந்துட்டு லாக்மே ஃபரோமேட்லேருந்து ப்ரௌன் எஸ்ப்ரெஸோ, அண்ட் இது வந்துட்டு மோர் செடார் அப்படின்ற ஷேட் மேப்ளின்லேருந்து. ஸோ ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணிவிட்டு பொட்டு வச்சுக்கிட்டு, அண்ட் ரொம்ப நாள் ஆச்சு இந்த பாடி
பாடி மிஸ்ட் நான் வந்துட்டு யூஸ் பண்ணி ஸோ இப்போ தான் ரீசெண்டாக வாங்கினேன் திரும்பவும். இது வந்துட்டு ப்ளம்மோட பாடி மிஸ்ட். இதோட வேரியண்ட் வந்துட்டு வெனிலா வைப்ஸ். அண்ட் சிந்தூர் வந்து வச்சுக்கிட்டேன். மார்ஸோட சிந்தூர் வந்துட்டு யூஸ் பண்ணினேன். அண்ட் அவ்வளோதான், ஃபைனலாக வந்துட்டு ரெடி ஆயாச்சு. எனக்கே வந்துட்டு பார்க்கப்பா அழகாக இருக்குமேடா ரொம்ப நாள் கழிச்சு அப்படின்ற மாதிரி ஃபீலிங் இருந்துச்சு. ஸோ அழகாக வந்துட்டு ரெடி ஆயாச்சு. அண்ட் கேபும் வந்துட்டு நான் வந்துட்டு புக் பண்ணியிருந்தேன். கேப் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திங்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு வந்து கிளம்பியாச்சு. அண்ட் நான் சொன்ன மாதிரி சித்ராவும் வந்துட்டு வந்திருந்தாங்க. ஸோ 2 பேரும் வந்துட்டு கிளம்பியாச்சு. நாங்கள் போகிற பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 1 hour ஆச்சு எங்களுக்கு போய் ரீச் ஆகிறதுக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டு கிளம்பிட்டோம். அங்கே போய் ரீச் ஆனதுமே பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் நாங்கள் வந்துட்டு கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டோம். ப்ரைடுக்கு வந்துட்டு போயிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ வெயிட் பண்ண கேப்பில் நாங்கள் என்ன பண்ணோம் பார்த்திங்கன்னா திங்ஸ் எல்லாம் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. ப்ரைடு வந்ததுமே வந்துட்டு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி எல்லா திங்ஸும் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. ஸோ ப்ரைடுமே பார்த்திங்கன்னா நாங்கள் போயிட்டு கொஞ்சம் ஒரு 30 minutes கழிச்சு வந்துட்டு வந்திருந்தாங்க. ஸோ இவங்க தான் நம்மளோட ஸ்வீட்டஸ்ட் ப்ரைட். ஸோ இவங்களுக்கு தான் அன்றைக்கி நம்ம ரிசப்ஷன் மேக் ஓவர் வந்துட்டு பண்ண போகிறோம். அண்ட் அவங்க பார்த்திங்கன்னா பியூட்டிஃபுல்லான ஒரு சாக்லேட் ஸ்கின் டோனில் இருந்தாங்க. அண்ட் அவங்களுக்கு வந்துட்டு அவங்களோட ஸ்கின் டோனில் எக்ஸாக்ட் மேட்சாக இருக்கிற மாதிரி மேக்கப் வந்துட்டு நம்ம பண்ணிட்டு இருந்தோம். எனக்கு வந்துட்டு நான் எந்த ஸ்கின் டோனில் ஒர்க் பண்ணாலும் சரி, எனக்கு வந்து என்னோட கிளைண்ட்டோட ஸ்கின் டோனை சேஞ்ச் பண்ணுறது, ஒயிட் வாஷ் பண்ணுறது வந்துட்டு எனக்கு பிடிக்காது. ஸோ அவங்க என்ன ஸ்கின் டோனில் இருக்காங்களோ அதே ஸ்கின் டோனை வந்துட்டு நான் மெயின்டைன் பண்ணிப்பேன். ஸோ மேக்கப் ப்ராசஸ் வந்துட்டு சும்மா சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் வந்து நான் எடுத்திருந்தேன். அண்ட் ஆல்சோ உங்களுக்கும் வந்துட்டு பிக் டே இருக்குது அப்படின்னா மறக்காமல் வந்துட்டு எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்துட்டு டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் வந்துட்டு கொடுக்குறேன். ஸோ அதில் இன்னும் நிறைய என்னோட ப்ரைடல் ஒர்க்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ எல்லாமே வந்துட்டு செக் பண்ணி பாருங்கள். அவங்களோட பேஸ் மேக்கப் வந்துட்டு ரொம்ப சூப்பராக ஃப்ளாலெஸ்ஸாக வந்துட்டு வந்துருந்துச்சு. அண்ட் அவங்களுக்குமே பார்த்திங்கன்னா அவங்களோட ஃபீச்சர்ஸ் வந்துட்டு அவ்வளோ லவ்லியாக இருந்துச்சு. நான் வந்துட்டு ரசித்து வந்துட்டு பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்ப ப்ரிட்டியாக அழகாக இருந்தாங்க. ஸோ அவங்களோட பேஸ் முடிச்சதுக்கப்புறம் அவங்க கேர்ள்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. கேர்ள்ஸும் வந்துட்டு பண்ணிவிட்டு ஃபுல்லாக அவங்க வந்துட்டு ரெடி பண்ணியாச்சு. அண்ட் இதுதான் அவங்களோட ஃபைனல் லுக். செம்ம அழகாக இருந்தாங்க. நான் வந்துட்டு ரொம்ப ரசித்து பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த மேக்கப் லுக் எப்படி இருக்குது அப்படின்றத வந்துட்டு எனக்கு கமெண்ட்டில் வந்துட்டு சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான், அவங்கள வந்துட்டு ரெடி பண்ணி முடிச்சுட்டு நாங்கள் வந்துட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா அவங்களோட முகூர்த்தம் மேக்கப் வந்து எங்களால் vlog எடுக்க முடியல. ஏன்னா டைம் இல்லாத காரணத்தினால் நான் வந்துட்டு அது vlog எடுக்கலை. அன்றைக்கி வந்துட்டு நாங்கள் அந்த முகூர்த்தம் லுக் முடிச்சுட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சித்ரா கிளம்புனதுக்கப்புறம் நானும் இவங்களும் வந்துட்டு கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்பிட்டோம். அங்கே வந்து ஒர்க் எங்களுக்கு வந்து சீக்கிரமாக முடிஞ்சிச்சு. நான் வீட்டுக்கும் வந்துட்டு சீக்கிரமாக வந்துட்டேன்னா அதனால் சரி கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு கிளம்பியாச்சு. ஸோ எங்களுக்கு வந்துட்டு இந்த வடபழனி முருகன் கோயில் வந்துட்டு ரொம்ப கிட்ட. நாங்கள் எப்போல்லாம் நினச்சப்பெல்லாம் வந்துட்டு கிளம்பிடுவோம், அங்கே போயிடுவோம். அதனால் அங்கே அன்றைக்கி போயாச்சு. ஸோ அங்கே போயிட்டு சாமிலாம் வந்துட்டு பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ரிலாக்ஸ்டாக வந்துட்டு உட்காந்துட்டு இருந்தோம். அன்றைக்கி வந்துட்டு அது முகூர்த்த நாள் அப்படின்றதுனால கோயிலில் வந்துட்டு கொஞ்சம் கல்யாணம்லாம் வந்துட்டு நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்துட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து கதையெல்லாம் பேசிட்டு நாங்கள் வந்துட்டு அப்புறமா வந்து கிளம்புனோம். போகிற வழியில் அப்படியே பிரேக்ஃபாஸ்ட் எதுனா சாப்பிட்டுட்டு கிளம்பலாம் அப்படின்ட்டு பேசிகிட்டு இருந்தோம். அண்ட் அன்றைக்கி வந்துட்டு கிளைமேட்டுமே பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. வெயிலெலாம் அடிக்காமல் ஒரு மாதிரி க்ளூமியாக நல்லா இருந்துச்சு. ஸோ கோயிலில் வந்து கிளம்பிட்டு நாங்கள் வந்து எங்கே போனோம்னா சரவணபவன் வந்துட்டு நாங்கள் போயிட்டோம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்துட்டு பொங்கல் சாப்பிட்ணுன்னு ரொம்ப க்ரேவிங்ஸாக இருந்துச்சு. அதனால் அங்கே போயிட்டு நான் வந்து பொங்கல் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அண்ட் அவங்க வந்துட்டு மினி டிஃபன் வந்துட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அண்ட் அவ்வளோதான், இதோட நான் வந்துட்டு இந்த vlog வந்து முடிச்சுக்கிறேன். அடுத்த vlog வந்துட்டு நான் வந்து ஒரு கம்ப்ளீட்டான ஒரு நல்ல vlog-ஆ வந்துட்டு உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.